பெயர் தினேஷ் பாபு. தலைப்பு கலைஞரின் திராவிட கொள்கை செய்தது என்ன. தொடங்கலாம். திராவிட சிந்தனைகளில் ஊறி திளைத்த பேர் இயக்கமாய் உருவாகி நின்றவர். பெரியார் அண்ணா ஆக்கி வைத்த உலைகளத்தில் இரும்பாய் நுழைந்து ஈட்டியாய் வெளிவந்தது கலைஞரின் சாதனை. எண்ணறிவில், எழுத்தறிவில், நுண்ணறிவில், நூலறிவில் 800 ஆண்டுகள் ஏற்ற வேண்டிய பெரும் பணியை வெறும் 90 ஆண்டுகளில் எட்டி பிடித்தவர். அன்றாட முரசொலியை ஆயுத கிடங்காக்கி விதியே யாவும் என விம்மிக் கொண்டிருந்த நமக்கு ஆரிய சதியே அனைத்திற்கும் காரணம் என்றவர். மாநில உரிமைகளுக்காக மனு கொடுத்தவர் மட்டுமா? இல்லை, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக மனு தர்மத்துடனே மல்லுக்கு நின்றவர். முடங்கி கிடந்தவர்களுக்கு ஏணி படியானார் என்பதல்ல சரித்திரம், வரலாறு மொத்தத்தையும் முன்னே நகர்த்தினார் என்பதுதான் முக்கியம். திராவிடம் எங்கெல்லாம் தொடங்கப்பட்டதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் தொடங்கப்பட்டன. திருமண விழாக்களில் கூட புத்தகங்கள் பரிசளிக்கப்பட்டன. தேநீர் கடை முதல் முடி திருத்தம் செய்யும் கடை வரை அடித்தட்டு மக்களை கூட அரசியல் பேச வைத்ததே அதுதான் கலைஞரின் பேனா. இந்த இருள் படிந்த சமூகத்தின் துருப்பிடித்த பூட்டுகளை தனது சொற்களின் சுத்தியலால் உடைத்தவர் கலைஞர். ஆம், அவர் காற்றையே நிறுத்தி கைதட்ட வைத்த கரகரத்த குரல். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று கலைஞருடைய தமிழ் வசனங்கள் கோட்டைக்குள் கொட்டிய பொழுது, மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலும் பிஜி தீவுகளிலும் கரும்பு காடுகளிலும் கடல் கடந்து போன தமிழர்கள் அதை கேட்கும் பொழுது பிழிய பிழிய அழுத கண்ணீர் கேட்போரின் காதுகளில் பிசுபிசுத்து போனது. புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றே புறமுதுகிட்டு ஓடும், கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த கார் இருளே கால் பிடல் இடிபட ஓடும் என்று சொன்ன பொழுது பாமரனும் கூட அந்த தொல் இலக்கியங்களை தொட்டு பார்த்தான். மனிதனை மனிதன் இழுப்பது தொழிலா? இல்லை, நிலவுடைமை ஆதிக்கத்தினுடைய நகர்ப்புற அடையாளம். சுயமரியாதை அடமானம் வைத்து அடிமைத்தனத்திற்கு விலை பேசுவது என்று சொன்னார் 1960 குறவஞ்சியிலே. இது என்ன சாதி? பரம்பரை சொத்தா? படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்து புகுத்தியதா? சாதிகளை மீறிய திருமணத்திற்கு மரண தண்டனை தான் தீர்ப்பு என்று சொன்னால் எங்கள் மரண தண்டனையின் ஒளி உங்கள் சாதியை சாகடிக்கும். நாங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்தே தீர்வோம் என்ற பொழுது கலைஞருடைய எழுத்து சொல் எப்படி திராவிடத்தை உள்வாங்கியதோ அரசியலிலே அரசாணையிலே வெளிப்படுத்தியவர் தான் கலைஞர். சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் அந்த கலைஞர்? ஊனமுற்றோர் என ஒதுக்கப்பட்டோரை மாற்றுத்திறனாளி என மதிப்பளித்தவரும் திருநங்கை என்று தலைவிதியை திருத்தி எழுதியவரும் கலைஞர் தான். இந்தியா விடுதலை அடைந்த பொழுதும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலமற்ற கூலிகளாக இருந்தார்கள். வட்டிக்கு நெல் வாங்கும் வழக்கம் இருந்தது. சோற்று நெல் வேண்டும் என்று விவசாய தொழிலாளர்கள் வீதியில் மன்றாடி நிற்பது அன்றைக்கு அன்றாட காட்சி. நில உச்சவரம்பு சட்டமும் பொது விநியோக திட்டமும் தான் இங்கே உணவு விடுதலையின் மூலமாக சமூக விடுதலையை கண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதை மீட்டிருக்கிறார் கலைஞர். நில உச்சவரம்பு சட்டம் மூலமாக 10 லட்சம் பேர் குறைந்தது 2 ஏக்கருக்கு உரிமையாளரானார்கள். எந்த ஆயுதமும் ஏந்தாத கம்யூனிச புரட்சியாக இதை நான் பார்க்கிறேன். பசித்த வயிறுக்கு சோறும் படிக்கிற கல்வியும் தமிழ்நாட்டில் உறுதியாயிருப்பதற்கான அடித்தளம் கலைஞரிடம் இருக்கிறது. எந்த மருத்துவமனையில் தினம் தினம் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளருடைய மகனை அதே மருத்துவமனையில் மருத்துவராக்கி அழகு பார்த்ததுதான் கலைஞருடைய திராவிடம். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றத்தை கலைஞரானவர் செய்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையாளர் கலைஞர். இந்த திராவிடத்தினுடைய சிந்தனைகள் எப்படி இங்கே புகுந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தணலில் ஒரு குழந்தை கிடக்கிறது, தன் தரையில் ஒரு குழந்தை கிடக்கிறது. தணலில் உள்ள குழந்தையை தூக்கி காப்பாற்றியதுதான் திராவிடம். திராவிடத்தினுடைய சாதைகள் இங்கே ஒரு மனிதனுடைய ஆயுளை 64 வயதாக எட்டி பிடித்திருக்கிறது. எப்படி? 68 பெரியம்மை நோயை முதலில் தெரிபவருக்கு 1000 ரூபாய் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. உண்மைதான். நோயை மருத்துவ ரீதியிலே குணப்படுத்த முடியாது என்று மக்கள் அறியாமையிலே ஆழ்ந்திருந்த தருணம் அது. மக்கள் அறியாமையோடு அந்த நோயை பார்த்தார்கள். கலைஞரோ அறிவியலோடு நோயை பார்த்து மாற்றத்தை கொண்டு வந்த பிறகுதான் இங்கே இவ்வளவு பெரிய மருத்துவ புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. கலைஞர் மட்டும் இல்லை எனில்
நாங்கள் அகற்றவும் நாதியற்று அநாதை பிணமாய் கிடந்திருப்போம் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் தொழுநோயாளிகள். ஈமக்கடனை செய்வதற்கு கூட காசு இல்லாமல் இறந்த செய்தி கேட்டவுடன் பணம் அனுப்பியவர் கலைஞர். இப்படி சொல்க, நீதி அநீதி அந்த ஒரு எழுத்தை அழித்தொழிப்பதற்காகத்தான் அவருடைய 1 நூற்றாண்டு காலம் இருந்திருக்கிறது என்று சொல்லி, வீழ்ந்தோம் ஆரியத்தால் எழுந்தோம் திராவிடத்தால்